ஹன்னராணி தமிழ் மீடியம் சேனல். நான் உங்களோட சுபா மேம். நாம இப்ப என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 600 ஆஃப் 600, அதாவது 12th பசங்க வரப்போற பப்ளிக்ல 600க்கு 600 மதிப்பெண் எப்படி ஈஸியா வாங்கலாம் அப்படிங்கறத தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பார்க்க போறோம். ஆல்ரெடி 1 இயர் ஸ்டடி பிளான் நம்மளோட வீடியோ, அதாவது சேனல்ல போஸ்ட் ஆயாச்சு. அது எல்லாருமே போய் பாத்துருங்க. அதுபடி படிக்க ஆரம்பிச்சிருங்க. அது வந்துட்டு 12th பசங்களுக்கு மட்டும் கிடையாது, 10th and 11th and 12th 3 பேருக்குமே சேர்த்துதான். ஃபர்ஸ்ட் 12th வந்தாச்சு. 12th வர்றதுக்கு முன்னாடி நம்ம 11th படிச்சிருப்போம் இல்லையா? இந்த 11th நம்ம ஒழுங்கா படிச்சோமா அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். படிச்சிருக்க மாட்டோம், எனக்கு தெரியும். 11th தானே அப்படின்னு கொஞ்சிட்டு நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் லிபரலா விட்டுருப்போம். இந்த 12th நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பேசிக் தெரியணும். நம்மளோட வடிவேல் சார் சொல்லுவாரு இல்லையா, பில்டிங் ஸ்ட்ராங் ஆனா பேஸ்மெண்ட் வீக் அப்படின்னு. நீங்க பண்ண பில்டிங் ரொம்ப பெருசா கட்டணும்னு நினைச்சு போடக்கூடிய பேஸ்மெண்ட் வந்துட்டு கொஞ்சம் வீக்கா போட்டுட்டீங்க அப்படின்னா பில்டிங் வந்துட்டு உடஞ்சு விழுந்துரும். போட போற பில்டிங், அதாவது நம்ம எழுப்ப போற பில்டிங்க்கு பேஸ்மெண்ட் எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா போடணும். அந்த பேஸ்மெண்ட் எது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட இந்த பேசிக் கொஸ்டின்ஸ் தான்ப்பா. பேசிக்கா இருக்கக்கூடிய சின்ன சின்ன டாபிக்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ப்ராப்ளம் நம்மளால சால்வ் பண்ண முடியும். அதுல இருக்கக்கூடிய அந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, அந்த ஃபார்முலா எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியாது. அந்த ஃபார்முலால இருக்கக்கூடிய ஒரு லெட்டரும் எதை குறிக்குதுங்கிறது நமக்கு தெரியாது. ஒரு கொஸ்டினை நம்மளால எழுத முடியும், மொட்டை மனப்பாடம் பண்ணவே கூடாது. ஒரு கொஸ்டினை நம்மளால எழுத முடியுது, ஆனா அந்த கொஸ்டினோட புரிஞ்சு நம்மளால எழுத முடியல அப்படின்னா நமக்கு பேசிக் தெரியலன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எந்த ஒரு கொஸ்டின் படிச்சாலும் மேம் எந்த ஒரு கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லிட்டு நம்ம கிட்ட கொடுத்தாலும் அந்த கொஸ்டினோட பேசிக்கா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா மேம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. பேசிக் ரொம்ப முக்கியம். இப்ப மட்டும் இல்ல, நீங்க வரப்போற காலங்கள் எல்லாத்துலயுமே உங்களுக்கு எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா பேசிக் தான் முக்கியம். நெக்ஸ்ட், டவுட் கேட்க பயமா இருக்கும். ஒரு சில செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு டைம் சொன்னோன்னு புரிய ஆரம்பிச்சிடும். இன்னும் ஒரு சிலருக்கு எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு டைம் 2 டைம் ஒரு 3 டைம் சொன்னாதான் புரியும். கரெக்டா? இந்த ஸ்டூடெண்ட் ஒரு டைம் சொல்லி புரிய வைக்கக்கூடியவங்க ஒரு 4 ஸ்டெப் முன்னாடி போயிட்டாங்கன்னா, ஒரு 2 டைம் 3 டைம் கேட்கக்கூடியவங்க ஒரு 4 ஸ்டெப் பின்னாடி இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க அங்க போயிட்டாங்களே, இப்ப நம்ம டவுட் கேட்டா நம்மள ஏதாவது தப்பா நினைச்சுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கும். நீங்க தான் படிக்க போறீங்க, உங்களுக்கு தான் மார்க் வேணும். யார் எங்க இருக்காங்கிறது உங்களுக்கு அவசியமே கிடையாது. உன்னோட டவுட்டை நீ தான் கேட்கணும். மேம் இதை வந்துட்டு நீ எனக்காக கேட்டு சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கிட்டையுமே ஹெல்ப் கேட்காதீங்க. உனக்கு டவுட் வந்துருச்சா உடனே மேம் கிட்ட இருந்துருச்சு டவுட் கேட்க ஆரம்பிங்க. டவுட் கேட்கறதுக்கு பயப்படவே வேணாம். அது ஒரு நல்ல விஷயம். நீங்க டவுட் எவ்வளவுக்கு எவ்வளவு கேட்கறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு கத்துக்க முடியும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மள புரிஞ்சுக்க மாட்டாங்கப்பா. சரி 12th வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ்ல இருப்போம். நம்ம பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நீ 12th வந்துட்ட கஷ்டப்பட்டு படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, படிக்கணும், நீ எப்படி படிச்சாலும் எனக்கு நீ நல்ல மார்க் வாங்கிடுவ அப்படின்னு சொல்லிட்டு நம்மள ஜாலியா இருக்க விட்டுருவாங்க. என்ன பண்ண போறீங்கன்னா, உங்களை யாரும் புரிஞ்சுக்கலையா, அவங்களுக்கு நம்ம மார்க்கால தான் பதில் சொல்லணும். என்னையா இவ்வளவு நேரம் இவ்வளவு நாள் இப்படி பேசிட்டு இருக்கீங்க, மார்க் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மார்க்கால பதில் சொல்ல ஆரம்பிச்சலாம். புரிஞ்சுக்காதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட், உங்களால 600க்கு 600 மதிப்பெண் எடுக்க முடியும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நீங்க நம்பணும். எந்த வகையில குறைஞ்சு போயிட்டோம்? எல்லாருக்கும் ஒரே ஸ்டடி மெட்டீரியல் தான் கொடுக்குறாங்க, ஒரே மேம் தான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அவங்களால முடியறது நம்மளால ஏன் முடியல? கண்டிப்பா நம்மளாலையும் முடியும். ஒரு சில கரெக்ஷன்ஸ நமக்குள்ளே பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளாலையும் 600க்கு 600 எப்படி எடுக்க முடியும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 600 மார்க் எடுக்கணும். நம்ம இந்த 1 இயர்ல ஒரு 1000 மணி நேரம் செலவழிச்சு நம்ம படிச்சோம்னா, விளையாடுறதுக்கு, ஒரு ரீல்ஸ் பாக்குறதுக்கு, எஜுகேஷன் பத்தி ஒண்ணு பார்க்க போயிருப்போம். அதை தாண்டி நம்ம ஒரு 4 ஷார்ட்ஸோ 4 ரீல்ஸோ பார்த்துட்டு இருப்போம். அது எல்லாத்தையும் கம்மி பண்ணிட்டு அந்த மணி நேரங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்மளோட மார்க்ல கான்சென்ட்ரேட் பண்ணோம். 1000 மணி நேரம் உட்காந்து படிச்சோம்னா கண்டிப்பா நம்மளால 600க்கு 600 மதிப்பெண் எடுக்க முடியும். நீங்க எந்த அளவுக்கு டைமை செலவு பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட மார்க் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஏறிட்டே போகும். கரெக்டா? நெக்ஸ்ட், இப்போ நீங்க ஒரு 200 நாள் எடுத்து படிக்க போறீங்க அப்படின்னா டெய்லி 5 மணி நேரம் உட்காந்து படிச்சீங்கன்னா உங்களால கண்டிப்பா 600 மார்க் எடுக்க முடியும். 200 நாள் எடுத்து படிக்கிறீங்க, இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. 200 டேஸ் நம்ம கையில இருக்கு. ஓகேயா? 5 மணி நேரம் தான். 5 மணி நேரம் எடுத்து படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா 600 மார்க் எடுக்க முடியும். நெக்ஸ்ட், ஒரு 150 நாள் தான் மேம் என்கிட்ட இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 6.6 6 மணி நேரம். இந்த 150 நாள் நான் யாருக்கு சொல்றேன்னா, 200 டேஸ் இருந்தும் 150 நாளா கன்சிடர் பண்றவங்க யாரா இருப்பாங்கன்னா, நம்மளோட கொஞ்சம் ஒரு 2 ஸ்டெப் பின்னாடி போறவங்களா இருப்பாங்க. அவங்களா இருக்கட்டும், இல்ல எனக்கு நிஜமாவே 150 டேஸா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களா இருக்கட்டும், ஒரு 6 மணி நேரம் படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களாலையும் 600 மார்க் எடுக்க முடியும். நெக்ஸ்ட்,
100 days தான் இருக்கு, 100 நாள் தான்ப்பா இருக்கு. இந்த 100 நாள் நான் என்ன பண்றது? ரஜினி பட சார் மாதிரி நான் வந்துட்டு ஏதாவது பெருசா வந்துடலாமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முடியும். 10 மணி நேரம் தான். 10 மணி நேரம் அம்மா ஒரு இஞ்சி டீயோ சுக்கு காப்பியோ ஸ்நாக்ஸோ போட்டு தர சொல்லி சாப்பிட்டுட்டு நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா 100 நாள்ல கண்டிப்பா நம்மளால 600 மார்க் எடுக்க முடியும். என்ன மேம் என்ன குரலி வித்தியா காட்டிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் முடியுமா அப்படின்னு கேட்டா நீங்க நினைச்சா முடியும், நம்ம நினைச்சோம் அப்படின்னா கண்டிப்பா முடியும். ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா இந்த விளையாட்டெல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு நீங்க இதை நினைக்க ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 60 டேஸ் தான் மேம் இருக்கு. இவ்வளவு நாள் நான் ஏதோ ஒரு மனப்போக்குல இருந்துட்டேன், நம்ம லாஸ்ட் மினிட்ல படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு விட்டுட்டேன் அப்படின்னு எனக்கு 60 டேஸ் தான் இருக்கு அப்படின்னா உட்காந்து 16 மணி நேரம் நீங்க படிச்சுதான் ஆகணும். 16 மணி நேரம் நான் படிக்கிறதுக்கு செலவு பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஒரு பெரிய பொசிஷன்ல இப்ப என்ன மாதிரியோ இல்ல சார் நமக்கு கிளாஸ் எடுக்கக்கூடிய சார் மாதிரியோ இல்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆக்டர் மாதிரியோ அல்லது உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஒரு லாயரா இருக்கலாம், உங்க பிடிச்ச ஃபேவரட் டீச்சரா இருக்கலாம், ஐஏஎஸ் ஆபீசரா இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச பைலட்ஸா இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தர் மாதிரி நீங்க மாறணும்னா கண்டிப்பா 16 hours படிச்சுதான் ஆகணும். இதுக்கெல்லாம் நம்ம படிக்கணுமா, நான் இந்த வேலை தானே பார்க்க போறேன் அப்படின்னு எதுவுமே கிடையாது. நீ எந்த வேலை பார்த்தாலும் சரி எஜுகேஷன் ரொம்ப முக்கியம். நீ செய்யற வேலையில நீ பண்ணக்கூடிய ஒரு விஷயத்துல உன்னை டாப்ல கொண்டு போய் நிக்க வைக்கிறது படிப்பு மட்டும்தான். சோ 16 மணி நேரம் நீ படிச்சுதான் ஆகணும், உனக்கு வேற எந்த ஆப்ஷனும் கிடையாது. சோ நெக்ஸ்ட் 5 hours ஒரு 5 மணி நேரம் அந்த 200 டேஸ் இருக்குன்னு சொன்னல, நமக்கு 200 டேஸ் கையில இருக்கு. நம்ம தான் நம்மளோட டைமை குறைச்சிக்கிட்டே வர முடியும். எதுக்காக செலவு பண்றோங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? சோ உன்னோட விளையாட்டு எல்லாத்தையுமே ஓரமா வச்சுட்டு ஒரு டெய்லி ஒரு 5 மணி நேரம் ஒரு 200 நாள் நீ உட்கார்ந்து படிக்க ஆரம்பிச்சேன்னா கண்டிப்பா கஷ்டப்பட்டு இந்த 1 year மட்டும் நீ கஷ்டப்படுப்பா. அஷ்வாரா சொல்றேன், இந்த 1 year எப்படியாவது கஷ்டப்பட்டு நீ படிக்க ஆரம்பிச்சேன்னா உன்னோட கட் ஆஃப் ஏறும். உன்னோட கட் ஆஃப் ஏறுச்சுன்னா நீ என்னவா ஆகணும்னு நினைக்கிறியோ அதுவா உன்னால ஆக முடியும். சோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 30 நிமிஷம் டெய்லி என்ன பண்ண போறீங்க அப்படின்னா இப்பத்துல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. பேசிக்ஸ் படிக்க ஆரம்பிங்க. என்ன மேம் எங்களுக்கு ஸ்கூல் ஓப்பன்ல இல்லையே, நான் எங்க போய் படிப்பேன்னா ஜஸ்ட் உட்காந்து புக்கை நல்லா ரீட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுதோ அந்த அளவுக்கு நல்லா உட்காந்து ரீட் பண்ண ஆரம்பிங்க. தெரியலன்னா என்கிட்ட வந்து கேளுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு 30 நிமிஷம் ப்ராப்ளம் சால்விங்கும் கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ்க்கும். அதாவது நமக்கு எங்க மார்க் வந்துட்டு கம்மியாகும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் சால்விங்ல இந்த ப்ராப்ளம் எனக்கு எப்படி சால்வ் பண்றதுன்னு தெரியல அப்படின்னா இப்பயே உட்காந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் கண்டிப்பா இதுல மார்க் குறைய ஆரம்பிக்கும், வாய்ப்புகள் அதிகம். சோ இதையும் என்ன பண்ண போறீங்கன்னா இப்பத்துல இருந்தே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க, படிக்க ஆரம்பிச்சிருங்க. சோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா ஸ்கூல் டீச்சர்ஸ்ட்ட போய் கேளுங்க, அவங்க அதுக்காக தான் இருக்காங்க, கண்டிப்பா உங்களுக்கு சொல்லி தருவாங்க. டியூஷன் போறீங்களா, டியூஷன் அக்காவோ டியூஷன் அண்ணாட்டியோ கேளுங்க. சீனியர்ஸ்ட்ட கேளுங்க, அப்பா அம்மா கிட்ட உட்காந்து பேசுங்க, நிறைய பேசுங்க. அப்பா எனக்கு இதுல டவுட் இருக்கு, அம்மா இதுல எனக்கு டவுட் இருக்கு, அவங்களால சொல்லி தர முடியலையா அக்கா கிட்ட வாங்க, அக்கா உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகே, சோ என்ன அக்காவாவே நினைச்சுக்கோங்க. அக்கா கிட்ட வாங்க, நான் சொல்லி தரேன். நெக்ஸ்ட் ரெகுலர் பண்ண ஆரம்பிக்குங்க. இப்போ நான் 200 டேஸ்ல ஒரு 90 டேஸ் மேம் 10 நாள் நான் ஏதோ ஜாலியா இருந்துட்டேன் மேம், அதனால நான் 190 அதாவது 10 நாள் கழிச்சு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணவா அப்படிங்கிறது வேணாம். எனக்கு 10 நாள் காலி ஆயிடுச்சா, ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் படிக்க சொன்னா ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் உட்காந்து படிச்சு அந்த 10 நாளை காம்பன்சேட் பண்ணு. என்ன இன்னைக்கு நான் இதை படிக்க சொல்றேன்னா கண்டிப்பா அதை அன்னைக்குள்ள படிச்சு முடிக்க ட்ரை பண்ணு. முடியலன்னா அடுத்த நாள் இதையும் சேர்த்து படிக்க ட்ரை பண்ணு. விட்டுறாத, அதாவது இதை நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாத. நெக்ஸ்ட் டே போகாம அன்னைக்கே உட்காந்து முந்தின நாள் முடியாததையும் இன்னைக்கே உட்காந்து டபுள் டைமா உட்காந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தா படிச்சு முடிச்சிடு. நெக்ஸ்ட் ரொம்ப நான் வந்துட்டு ஒரு 2 யூனிட் எடுத்துட்டு ஒரு 3 நாள்ல உட்காந்து படிச்சிருவேன், 5 நாள்ல உட்காந்து படிச்சிருவேன், அதெல்லாம் வேணாம். ஒரு தரமா உட்காந்து படி. ஒரு ஒரு 5 மார்க்ஸ் ஒரு யூனிட் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் எல்லாம் நாளைக்கு படிக்க போறேன்னா அந்த 5 மார்க்ஸை மட்டும் நீ அன்னைக்கு நாள் முழுக்க முடிச்சா போதும். உன்னோட கோல் இன்னைக்குனா 10 மார்க், இன்னைக்குனா 5 மார்க் முடிக்கணும். இந்த யூனிட் இருக்கக்கூடிய எல்லா 5 மார்க்கையும் முடிக்கணும். இந்த யூனிட் நான் இன்னைக்கு முடிக்கணும் அப்படின்னா அன்னைக்கு அதை மட்டும் செய். நான் ஒரு வாரத்துல இதை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வாரம் டைம் இருக்கு, நாளைக்கு நான் பண்ணி போறேன், நாளைக்கு நான் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு படுத்து தூங்குறதுல எந்த ஒரு வேலையும் கிடையாது. இப்பத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. சோ ஃபைனலா நான் சொன்ன எல்லாத்தையும் ஓரளவு நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களாலையும் 600 எடுக்க முடியும். இதுல உங்களுக்கு வரக்கூடிய டவுட்டா இருக்கட்டும், எனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே நாங்க அவைலபிளா இருக்கோம். சோ எங்க கிட்ட என்ன ஹெல்ப்பா இருந்தாலும் தயங்காம கேளுங்க. சோ இந்த இயர்ல கண்டிப்பா எல்லாருமே 600 எடுப்போம். நம்பிக்கை வைப்போம். ஆல் தி பெஸ்ட்.